இதில் நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு உங்கள் எக்ஸசைஸில் உள்ளதை பார்ப்போம் ரைட்டா. அதில் என்ன போட்டிருக்கான் பாருங்கள், ரைட்டிங் த செட்டு. ஒரு செட் இருக்குது, செட்டுக்குள்ளே என்ன இருக்குது, -1 +1 இருக்குது ரைட்டா. இன் ஏ செட் பில்டர் ஃபார்ம், இந்த செட்டை செட் பில்டர் ஃபார்மில் எழுதி கொடுன்றான். ரைட்டிங் எழுது ஏ செட்டு, ஒரு செட்டு கொடுத்துருக்கான் பாருங்கள், -1 +1 கொடுத்துட்டான். இதை எப்படி செட் பில்டர் ஃபார்மில் எழுதி கொடுன்னு சொல்கிறான். இந்த கண்டிஷனை எனக்கு செட் பில்டர் ஃபார்மில் சொல்லுன்றான். அப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னு என்னது ஏற்கனவே சொல்லி கொடுக்குது. ரோஸ்டர் ஃபார்மே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீ ப்ராப்பராக நம்பர்களை எழுதணும் ரைட்டா. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடணும், அதுக்குள்ளே ப்ராக்கெட் முடிச்சிடணும், அதுக்குள்ளே ப்ராப்பர் வேலை எழுதுறதுக்கு பேர் ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ செட் பில்டர் ஃபார்ம்னு என்னது, அவன் என்ன சொல்லி கொடுத்துருக்கான், ஒரு செட்டு கொடுத்துருக்கான், -1, +1 கொடுத்துருக்கான். இது எனக்கு செட் பில்டர் ஃபார்மில் கொள்ளுதுன்னு சொல்கிறான். செட் பில்டர் ஃபார்முக்கு கீழே வாங்க, மேலே எழுதுனதில் படிக்க வேண்டாம், நான் இப்போ சொல்லித்தரேன். எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் இசட். இசட்னு என்னது, இசட்னு என்னது, இன்டிஜர்ஸ்னு அர்த்தம். ஏன் இன்டிஜர்ஸ்னு கொடுத்துருக்கான்னா, -1 வந்து இன்டிஜர் தானே. இப்போ நேச்சுரல் நம்பர் வந்து 1லேருந்து 1க்கு மேலே பாசிட்டிவ் இருக்க போகிற நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர் வந்து அது கொடுக்க 0 சேர்த்துக்கணும், 0லேருந்து 1 போகிறான். இன்டிஜர்ஸ்னால் மைனஸ் இருந்தால் இன்டிஜர்ஸு. அடுத்து ரேஷனல் நம்பர்னு சொன்னால் அதில் ஃப்ராக்ஷன் இருக்கணும். அப்போ இது எல்லாமே சேர்ந்தது இரேஷனல் நம்பர். அதாவது ரேஷனல் நம்பர் தவிர்த்து இரேஷனல் நம்பர் இருக்கும். அது என்னது, பை, √2 இதெல்லாம் இருக்கும். அது போக இந்த எல்லாமே சேர்த்தது ரியல் நம்பர், எல்லாமே இருக்கும் அதுக்குள்ளே, ரியல் நம்பருக்குள்ளே ரைட்டா. இப்போ இது என்னவா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இன்டிஜர்ஸாக இருக்கிறது. அப்போ நீ எக்ஸ் இந்த காமனாக 1க்கு பதிலாக எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம் இல்லையா. இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணால் எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் இன்டிஜர். அப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் ஃபுல் பண்ணிட்டேன்னா எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் இன்டிஜர். அப்போ -1 எலிமெண்ட் இன்டிஜரோட இதுதான், +1 இன்டிஜரோட எழுதுதான். இப்போது நான் கண்டிஷன் சச் தேட், ஒரு உதாரணம் சச் தேட், 2 புள்ளி வச்சா சச் தேட் எக்ஸ்னு எலிமெண்ட்டுன்னு கொடுத்துட்டேன். இப்போ அந்த எக்ஸோட வேலி என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள், அந்த மேலே உள்ளதுக்கு வரணும், அந்த செட்டில் உள்ளது மாதிரி வரணும், -1 +1 வரணும். அப்போ சச் தேட் x² = 1. ஏன் x² = 1ன்னு கொடுத்தேன், இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். ஏன்னு சொன்னால், நீ இந்த செட்டில் உள்ளதை இங்கே எக்ஸில் நீ சப்மிட் பண்ணேன்னு சொன்னால் ஈக்குவேஷன் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ -1 இருக்கு இல்லையா, அதை இங்கே எக்ஸில் சப்மிட் பண்ணி x² கொடுத்துருக்கேன். அப்போ -1 × -1 என்னது, -1 × -1 தானே, 2 -1 தானே. எக்ஸ் -1 சப்மிட் பண்ணால் -1 × -1. அப்போ என்னது, 1 × 1 1, -1 +1 வந்துருச்சா 1. அதே மாதிரி இந்த இதில் திரும்பி ஒரு +1ன்னு கொடுத்துருக்கான் மேலே, -1 +1 போடுங்க எக்ஸுக்கு பதிலாக. 1 × 1 என்னது, 1 வந்துருச்சா. இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். இந்த வேல்யூ இங்கே வந்துருச்சா, இந்த வேல்யூ இது கரெக்டாகிடுச்சா. எக்ஸ் என்பது இன்டிஜர்ஸில் ஒரு எண்ணு. ஆனால் இந்த எண்ணை எவ்வளோ குறிப்பிட்டு சொல்லுகிறேன்னு ஒரு ஃபார்முலா மூலமே சொல்கிறேன். x² = 1. இந்த ஃபார்முலா தான் உனக்கு அந்த செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மதிப்பை கொடுத்துருச்சா. செட்டுக்குள்ளே ஒரு மதிப்பை இது வந்து ஃபார்முலா கொடுத்துருச்சா, நீ அந்த மதிப்பை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இந்த மதிப்பு வந்துருச்சா. அதான் சொல்கிறேன், இந்த செட்டு -1, +1க்கு செட் பில்டர் ஃபார்ம் இது தான் ரைட்டா. ஏன் செட் பில்டர் ஃபார்ம் இதுன்னு, அவன் கொடுத்த வேலையை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா அதே 1 தான் வரும். அதான் செட் பில்டர் ஃபார்ம். எக்ஸ்ன்றது இன்டிஜரோட -1 +1 அப்படின்னு அது இன்டிஜரோட இருக்குது. அதுக்கடுத்து எக்ஸுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன், என்னது, x² = 1. அப்போ நீங்கள் அதில் கொடுத்த -1 +1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 1 தான் வரும், +1 தான் வரும். -1 போட்டால் என்னது, -1 × -1 +1. அப்போ 1 × 1 என்னது, +1 போட்டிங்கன்னா அது 1. அப்போ அந்த கண்டிஷன் ஃபுல் பண்ணிச்சா, அது தான் எழுதியிருக்கேன். அந்த செட் பில்டர் ஃபார்ம் டிஸ்கிரைப்ஸ் விவரிக்கிறது. செட் பில்டர் ஃபார்ம் வந்து விவரிக்கிறது. எதை விவரிக்குது, ஒரு செட்டை விவரிக்கிறது. அப்போ இந்த செட் பில்டர் ஃபார்ம் விவரிக்கிறது எப்படி, பை ஸ்பெசிஃபையிங் எ ப்ராப்பர்ட்டி. ஸ்பெசிஃபிக்னா ஒரு குணத்தை வைத்து விவரிக்கிறது. அப்படின்னா இந்த எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் இசட். எக்ஸ் என்பது அந்த 1க்கு பதிலாக நம்ம எக்ஸ்னு காமிக்கிறோம், -1 or +1 அது எதுவோட இருக்கலாம், அது எக்ஸ் தான். எக்ஸ் வந்து இசட், அதாவது இன்டிஜர்ஸோட எலிமெண்ட்டு காமிக்கிறோம். அடுத்து that its members must satisfy. மெம்பர்ஸ்னு யார், இந்த x² = 1. அது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எது, இந்த செட்டோட மெம்பர்ஸ் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எதுக்கு, அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ், அதாவது அதோட மெம்பர்கள் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை, அதை இதை சரி பண்ணணும். ஃபார் த கிவன் செட்னா ஒரு கொடுக்கப்பட்ட செட்டோட மெம்பர்களுக்கு இந்த ஈக்குவேஷன் சரி பண்ணணும் அப்படின்றான். வி கேன் ரைட் திஸ். இந்த ஈக்குவேஷன் சரி பண்ணுறதா, செட்டு என்ன -1 இது இந்த கொட்டேஷனில் போடுங்க, சரியாக தான் இருக்கும். இதை தான் சொல்லியிருக்கான்.
திஸ் ரீட்ஸ் இது எழுதப்படுகிறது எவ்வாறாக த செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் த செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் என்று எழுதப்படுகிறது. இது செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் தானே. சச் தேட் உதாரணமாக x² = 1 இதுதான். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் உங்கள் இதில் 2வது கொஸ்டின் போவோம். டிட்டர்மைனிங் வெதர் த ஃபாலோவிங் செட்ஸ் ஆர் ஃபைனட் ஆர் இன்ஃபைனைட். கீழே கொடுக்கப்பட்ட செட்டுகள் அனைத்தும் ஃபைனட்டாக முடிவுள்ள செட்டா இல்லை முடிவில்லாததா. இந்த 3 புள்ளி வச்சுட்டு போனால் முடிவில்லாதது தானே. முடிஞ்சதா முடியலையான்னு கேட்குறான். அப்போ என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். என்னென்னது நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் என்ன 1 பாசிட்டிவ் இல்லை 1 2 3 4 நேச்சுரல் நம்பர் ரைட்டா. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நேச்சுரல் நம்பர்னு என்ன, இன்டிஜர்ஸ்னு என்ன, ஹோல் நம்பர்னு என்ன, ரேஷனல் நம்பர்னு என்ன, இர்ரேஷனல் நம்பர்னு என்ன, ரியல் நம்பர்னு என்ன, ப்ரைம் நம்பர்னு என்ன, இதெல்லாம் மனப்படம் தக்கு வேறு ஆணி வேறு இருக்கணும். அப்போ எக்ஸ் இஸ் எலிமெண்ட் ஆஃப் என். அப்போது எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பரோட எலிமெண்ட்டு. அடுத்து காமனாக போட்டுவிட்டேன். எக்ஸ் இஸ் எலிமெண்ட் ஆஃப் என். அதுக்கடுத்து விளக்கம் சொல்கிறான். சச் தேட் எக்ஸ் என்பதை பற்றி விவரமாக சொல்கிறான். நேச்சுரல் நம்பரில் வந்து எக்ஸ் வந்து ஒரு எலிமெண்ட்டு தான். எக்ஸ் இஸ் அன் ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறான். அப்போ என்ன சொல்கிறான்? ஈவன். அப்போ ரெட்டை, ஒற்றை கிடையாது, ரெட்டை ப்ரைம் நம்பர். எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பரில் ஒன்று தான். ப்ரைம் நம்பரில் நேச்சுரல் நம்பர் தானே. ப்ரைம் நம்பர் நேச்சுரல் நம்பர் தானே. அதான் எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். அதுக்கடுத்து ஒரு கண்டிஷனும் கொடுக்குறான். எக்ஸ் இஸ் அன் ஈவன் ரெட்டப்பட ஈவன் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்லேயே அதாவது ரெட்டை ஆடு கிடையாது, ரெட்டப்பட எண்ணாக இருக்கிறது அப்படின்றான். அப்போ ப்ரைம் நம்பர்னு என்னது? இப்போது 1ஆம் நம்பர் விட்டுரு. ப்ரைம் நம்பர் 2ஆம் நம்பர்லேருந்து வரும். ஒரு எண் 1ஆல் வகுப்படணும், இல்லை தன்னைத்தானே வகுப்படணும். வேறு எதாலையா வகுப்பட்டுச்சின்னு சொன்னால் அது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. இப்போ 1ஆம் நம்பர் அதை விட்டுரு. 2ஆம் நம்பர்லேருந்து ஆரம்பி. 2ஆம் நம்பர் வந்து தன்னைத்தானே வகுப்படுதா? 2/2 1 வந்துருச்சா வகுப்படுதா? அதேமாதிரி 2/1 1ஆல் வகுப்படுதா? அது ஒரு 2 வந்துருச்சா 2/1 வகுப்படணும். வேறு எதாலையும் வகுப்படலை அப்படின்னு சொன்னால் அது ப்ரைம் நம்பர் தான். வேறு என்ன வகுப்படலைன்னா வகுப்படிச்சுன்னா அது ப்ரைம் நம்பர் கிடையாது. இந்த 2ஆல் மட்டும் தான் வகுப்படணும். வேறு எந்த எண்ணாலையும் வகுப்படிச்சுன்னு சொன்னால் ப்ரைம் நம்பர் கிடையாது. இப்போ 4ஆம் நம்பர் ஏன் ப்ரைம் நம்பர் கிடையாதுன்னு சொல்கிறேன்? 4ஆம் நம்பர் வந்து 2ஆம் நம்பரால் வகுப்படக்கூடாது. ஒன்லி 2 நம்பர்களால் மட்டும் வகுப்படணும். ஒன்று தன்னைத்தானே வகுப்படணும், இல்லை 1ஆல் வகுப்படணும். எந்த நம்பரும் 1ஆல் வகுப்படும், தன்னைத்தானும் வகுப்படும். அப்போ வேறு எந்த நம்பரை வச்சு வகுப்படக்கூடாது. வேறு எந்த நம்பரை வச்சு அது வகுப்பட்டுச்சின்னு சொன்னால் அந்த நம்பர் ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போது 2க்கு அடுத்து 3ஆம் நம்பர் வந்து அது எதாலேயும் வகுப்படாது. 1ஆல் வகுப்படும், இல்லை 3ஆல் வகுப்படும். 2ஆல் எதாலேயும் வகுப்படாது. 4ஆம் நம்பர் ப்ரைம் நம்பர் கிடையாது. ஏன் கிடையாது? அது வந்து உனக்கு 2ஆல் வகுப்படுது இல்லை, 4/2. அப்போ அது ப்ரைம் நம்பர் கிடையாது. அது 5ஆம் நம்பர் ப்ரைம் நம்பர். ஏன்னா அது எதாலேயும் வகுப்படாது. அது 5ஆல் மட்டும்தான் வகுப்படும், 1ஆல் வகுப்படும். 6ஆம் நம்பரும் ப்ரைம் நம்பர் கிடையாது. 6ஆம் நம்பர் ஏன் கிடையாது? 3ஆலேயும் வகுப்படும், 2ஆலேயும் வகுப்படும். அப்போ அதுவும் ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ இதில் அவன் என்ன கேட்குறான்? ஈவன் ப்ரைம் நம்பர். அப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது. நீ எடுத்து பார்த்தீங்கன்னா ஈவன் ப்ரைம் நம்பர் அந்த 2 1 மட்டும் தான் இருக்குது. வேறு எல்லாமே ஆடு தான். எல்லாமே ஆடு ப்ரைம் நம்பர் தான். எது 2க்கு அடுத்து உள்ளது பூரா ப்ரைம் நம்பரை பார்த்தேன்னா நீ லாஸ்ட் எண்டு வரைக்கும் போனாலும் சரி ஆடு தான் இருக்குது. ஈவன் இருக்கவே இருக்காது. ஒரே ஒரு நம்பர் தான் ப்ரைம் நம்பர்லேயே ஈவன் நம்பர் இருக்கும். அது 2 மட்டும்தான். அதுக்கடுத்து உள்ள 3 5 7 ஆனால் 9 இருக்காது. 9 ஏன் இருக்காது அப்படின்னா 3ஆல் வகுப்படாது. அதுக்கடுத்து 10 இருக்காது. 11 இருக்கும். ஏன்னா எதுவும் வகுப்படாது. 12 இருக்காது. 13 இருக்கும். 14 இருக்காது. 15 இருக்காது. ஏன்னா 5ஆல் வகுப்படும். 16 அதுவும் இருக்காது. 17 இருக்கும். எல்லாமே ஆடாக தான் இருக்கும். இது ஒன்று மட்டும்தான் ப்ரைம் நம்பரில் ஈவனாக இருக்கும். அப்போ பாருங்கள், த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் இஸ் 2. ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் தான் இருக்குது 2. ஆல் த அதர் ஈவன் நம்பர்ஸ் ஆர் டிவிசபிள் பை 2. எல்லா ஒரு ஈவன் நம்பராக இருந்தாலும் அது 2ஆல் வகுப்படும். அதனால் அது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. நீ 1 2 +2 போயிட்டுருக்கு. 2 தவிர பாக்கி எல்லா நம்பரும் 2ஆல் வகுப்படும். ஆடு ஈவன் நம்பர் பூரா 4ஆம் நம்பர் 2ஆல் வகுப்படும், 6ஆம் நம்பர் வகுப்படும், 8ஆம் நம்பர் வகுப்படும், 10ஆம் நம்பர் வகுப்படும். அப்போ 2ஆல் வகுப்படிச்சு எந்த நம்பராக வகுப்படக்கூடாது. அப்போ தான் ப்ரைம் நம்பர். அப்போது அதான் சொல்கிறான். நீ இப்படி எழுதிட்டு பார்த்தாலும் தேவையில்லை. த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் இஸ் 2. முடிஞ்சிடுச்சு. மீது எந்த நம்பரும் தன்னைத்தானே வகுப்படும், 1ஆல் வகுப்பட்டால் மட்டும்தான் ப்ரைம் நம்பர். ஏதாவது ஒரு நம்பர் கூட வகுப்படிச்சின்னு சொன்னால் இப்போ 9 எடுத்துக்கோ. 9 வந்து என்ன செய்யும்? 3ஆல் வகுப்படுது. அப்போ அது ப்ரைம் நம்பர் கிடையாது. ரைட்டா?
எந்த நம்பராலையும் வகுப்படக்கூடாது. சிம்பிளாக அது தன்னைத்தானே வகுப்படும். தன்னைத்தானே தான் எல்லா நம்பரும் வகுப்படுமே. அதே மாதிரி ஒன்றாலையும் வகுப்படுமே. அதுதான் சொல்கிறேன். ஆல் த அதர் ஈவன் நம்பர்ஸ், அதாவது ஈவன் நம்பர் 2 ரெட்டச்சோடி எண்ணுகள் எல்லாம் டிவிஷன் பை 2 2ஆல் வகுப்படுது. அதனால் அதெல்லாம் கிடையாது. அதனால் ஒரே ஒரு பிரைம் நம்பர் வந்து 2. அது ஏன் அது 2ஆல் வகுப்படுது? அது தன்னைத்தானே வகுப்படுது. 2 டிவைடட் பை 2. ஒரு நம்பர் தன்னைத்தானே வகுப்படலாம், வேறு நம்பரெல்லாம் வகுப்படக்கூடாது. புரிஞ்சுதா? இப்போ 3ஆல் வகுப்படலாம். அப்போ அது வந்து என்னது பிரைம் நம்பர். 4ஆல் வகுப்படலாம், ஆனால் வகுப்படுது. ஆனால் கூட 2ஆலையும் வகுப்படுது, 4/2. அப்போ அது பிரைம் நம்பர் ஆகாது. ரைட்டா? அப்போது இது ஃபைனட் தான். ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. பல நம்பர்கள் இருந்தாலும் ஃபைனட்டாக இன்ஃபைனட்டானா முடிவில்லாமல் போச்சுன்னா இன்ஃபைனட்டு, முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஃபைனட். இது ஃபைனட். இதுதான் 2 ஒரே நம்பர் தான் இருக்குது. அதனால் இது ஃபைனட்டு. ஆன்சர் என்னது? ஃபைனட். கண்டெய்ன்ஸ் ஒன்லி 1 எலிமெண்ட். ஒரே எலிமெண்ட் தான் சொல்லி அந்த எலிமெண்ட் ப்ராக்கெட்டில் போடணுங்கண்ணா, மறந்துடாதீங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு, எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பரில் உள்ள ஒரு எலிமெண்ட்டாக இருக்கிறது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? எக்ஸ் இஸ் அன் ஆடு பிரைம் நம்பர். இது ஆடு பிரைம் நம்பராக இருக்கிறாட்டான். அப்போ ஆடு நம்பருக்கு எக்கச்சக்கம் இருக்கு. அது ஆடு போய்கிட்டே இருக்கும், அதுக்கு லிமிட்டே கிடையாது. கடைசி லட்சத்தை தாண்டி கோடின்னு போயிட்டே இருக்கும். அப்போது தேர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி ஆட் பிரைம் நம்பர்ஸ். இந்த பாருங்கள், 3 விட்டாச்சுன்னா 5 விட்டால் 7 விட்டால் 9 வராது. ஏன்னா அது 3ஆல் வகுப்படும். 11 விட்டால் 13 பிரைம் நம்பர். அப்போ 15 வராது. அது வந்து ஆட் நம்பராக இருந்தாலும் ஏன்னா 5ஆல் வகுப்படும். 16 வராது, 8ஆல் வகுப்படும். 17 வரும். அப்போ 18 வராது, ஏன்னா அது 9ஆல் வகுப்படும். 19 வரும். இப்படி எல்லா ஆடும் போய்கிட்டே இருக்கும், அது லிமிட்டே கிடையாது. அதனால் 3 புள்ளி வச்சுட்டான். அப்போ இது வந்து இன்ஃபினிட். ரைட்டா? தேர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி ஆட் பிரைம் நம்பர்ஸ். எக்ஸாம்பிள் இதெல்லாம் போட்டிருக்கான். திஸ் இஸ் எ வெல் நோன் ரிசல்ட் இன் த நம்பர் தியரி. இது வந்து ஒரு நல்ல நம்பர் தியரியில் நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்றான். இது என்ன? இன்ஃபினிட். ரைட்டா? அப்போது இது முடிவில்லை, அதோட போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று 3வது கேட்குறான் பாருங்கள். எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் இஜெட்டோட எலிமெண்ட்டு எக்ஸ் இஸ் அன் ஈவன் அண்ட் லெஸ் தென் 10. அது வந்து ஈவனாக இருக்குது. எக்ஸ் வந்து இன்டிஜர்ஸ், இஜெட் என்னது இன்டிஜரில் ஒரு எலிமெண்ட்டு இருக்கிறது. ஆனால் இன்டிஜர் அப்படி இருந்தாலும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். எக்ஸ் இஸ் அன் ஈவன். எக்ஸ் வந்து ஈவன் நம்பரு அண்டு லெஸ் தென் 10. அது 10 விட கம்மியாக இருக்குது. எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்? எக்ஸ் வந்து இன்டிஜரில் ஒரு நம்பரு. ரெண்டாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான் பாருங்கள். எக்ஸ் வந்து ஈவன் நம்பராக இருக்கணும், 10 விட கம்மியாக இருக்கணும். அப்படி என்னது? 10 விட கம்மியாக இருக்கக்கூடிய ஈவன் நம்பர் பூரா என்னது? மைனஸ் விடவா? 8 6 10 விட கம்மி 8 தானே ஈவன் நம்பர். 6 4 2 0 -2 -4 அப்படியே மைனஸில் போயிட்டே இருக்கும். மைனஸில் போய்கிட்டே இருக்கு, நிற்காது. ஏன்னா அவன் ஒரு சைடில் தான் உனக்கு 10 விட கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கான், இன்னொரு சைடில் சொல்லலை. இல்லை, மைனஸில் இது வரைக்கும் இருக்குன்னு சொல்லலை. அப்போ போய்கிட்டே இருக்கும். இது வந்து இன்ஃபைனிட். ரைட்டா? ஒரு சைடில் பார்த்தா ஃபைனட்டு, ஒரு சைடில் பார்த்தா இன்ஃபைனிட். த ஈவன் இன்டிஜர்ஸ் லெஸ் தென் 10. அதாவது ஈவன் இன்டிஜர்னால் ரெட்டரை ஆகக்கூடிய இன்டிஜர்ஸ் லெஸ் தென் 10 விட கீழே இருக்கிறது. இது 10 கீழே என்ன இருக்குது? 8 6 4 2 0 -2 -4 போய்கிட்டே இருக்கும். -6 போயிட்டே இருக்கும். அதான் சொல்கிறேன், இந்த ஈவன் இன்டிஜர்ஸ். அந்த ஈவன் தான் சொல்லியிருக்கேன். ஈவன் இன்டிஜர்ஸ் லெஸ் தென் 10, 10 விட குறைவாக இது இருக்கிறது. மெனி நெகட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் என்னது? ஆர் இன்ஃபினிட்லி. இது ஃபைனட்டே கிடையாது, முடிவில்லை, அதோட போயிட்டுருக்கோம். ஆர் இன்ஃபினிட்லி என்ன இருக்குது? மெனி நெகட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். பல மைனஸ் ஈவன் நம்பர்கள் இருக்கிறது, நெகட்டிவ் ஈவன் நம்பர் இருக்கிறது. இஃப் த கண்டெஸ்ட் ரிஸ்ட்ரிக்ஸ், இந்த கண்டெஸ்ட் வந்து நீ ரிஸ்ட்ரிக்ட் பண்ணினா எக்ஸ் டு எக்ஸ் லெஸ் தென், இது வேண்டாம், இது எழுத வேண்டாம், இதை விட்டுருங்க. ஹவெவர் இருப்பினும் it interpreted even integers with absolute value less than 10 அப்படின்ட்டான். It would be finite. Clarification is needed, but typically less than 10 implies என்னது? இது making the rest finite set ன்னு சொல்கிறான். ஆன்சர் இஸ் என்னது? ஆன்சர் இன்ஃபைனைட்னு சொல்லிட்டான். இந்த இருக்கு இல்லையா, எக்ஸ் இஸ் லெஸ் தென் 10. ரைட்டா? இதெல்லாம் எழுத வேண்டிய தேவையில்லை. நீ எக்ஸ் இஸ் லெஸ் தென் 10ன்னு போட்டாச்சு, அது இன்ஃபைனைட் தான். அதை வேணால் நீ எழுதுனா இப்படி சிம்பிள் எழுதிக்கோங்க. என்னது? இந்த கடைசி இது வந்திருக்காங்க, செட் இஸ் இன்ஃபைனைட்னு போட்டுக்கோங்க. இதில் கடைசி வாங்க எக்ஸ் இஸ் லெஸ் தென் 10 மேக்கிங் த செட் இன்ஃபைனைட், இது போட்டுக்கோங்க. நடுவில் உள்ளதெல்லாம் தேவையில்லை. எக்ஸ் இஸ் லெஸ் தென் 10 மேக்கிங் த செட் இன்ஃபைனைட்னு போட்டு ஆன்சர் இன்ஃபைனைட். ஆன்சர் வந்து என்னது? இன்ஃபைனைட் அன்லெஸ் பவுண்டட் ஃபர்தர். அதை பவுண்டட் போட்டாலும் சரி, போடாமல் இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட்டு, எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஆர். ரியல் நம்பர்னு அர்த்தம். ஆர்னா
எக்ஸ் வந்து ஒரு ரியல் நம்பருக்குள்ளே எல்லா நம்பரும் இருக்கும். நேச்சுரல் நம்பர் இருக்கும், ஆண்டு இன்டிஜர் இருக்கும், பிரைம் நம்பர், எல்லா நம்பரும் ரியல் நம்பருக்குள்ளே இருக்கும். அப்போ எந்த நம்பர் இருந்து சொன்னாலும் ரியல் நம்பர் தான். எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஆர் எக்ஸ் இஸ் எ ரேஷனல் நம்பர். அது எக்ஸ் வந்து ரேஷனல் நம்பர் ரியல் நம்பரில் இருக்கும்ல, இரேஷனல் நம்பர் ரியல் நம்பரில் இருக்கும், நேச்சுரல் நம்பர் ரியல் நம்பரில் இருக்கும், இன்டிஜரும் இருக்கும், ஆடு நம்பர், எல்லா நம்பரும் இருக்கும். அதனால தான் அது எக்ஸ் வந்து ரியல் நம்பரில் எலிமெண்ட்டு. ஆனால் உதாரணம் என்ன சொல்கிறான், எக்ஸ் இஸ் ஏ ரேஷனல் நம்பர்ன்றான். எக்ஸ் வந்து ஒரு ரேஷனல் நம்பராக இருக்கிறது. இது என்னது, இன்ஃபினிட்டாக? நான் ரேஷனல் நம்பர் என்னது, அது வாடு போய்கிட்டே இருக்கும். ரேஷனல் நம்பர் அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. அப்போ இது இன்ஃபினிட் தானே எக்ஸ்பிளனேஷன். ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் தோஸ் இருக்கிறது எக்ஸ்பிரஸபிள் அஸ் பி பை கியூ. அதாவது ரேஷனல் நம்பர் எப்படி, பி பை கியூ டிவைடு தானே, ஃப்ராக்ஷன் தான் ரேஷனல் நம்பரு. எனி ஃப்ராக்ஷன் இஸ் த ரேஷனல் நம்பர், பி பை கியூவாக இருக்கிறது. ஆனால் வேறு அங்கே பி அண்ட் கியூ ஆர் இன்டிஜர்ஸ். இந்த பியும் கியூ என்னவாக இருக்கணும், ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்கணும். அண்ட் பியும் கியூ இன்டிஜராக இருக்கணும். அண்ட் கியூ வந்து நாட் ஈக்குவல் டு 0, கியூ 0வாக இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷன் தான் ரேஷனல் நம்பர். அதாவது ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் இருக்கிறது தோஸ், அது ரேஷனல் நம்பர்கள் ஆர் தோஸ் எக்ஸ்பிரஸபிள்னா ரேஷனல் நம்பர்கள் விவரிக்கப்படுகிறது, விவரமாக சொல்லப்படுகிறது. எப்படின்னா எஸ் பி பை கியூ இதுதானே ரேஷியோ தானே ரேஷனல் நம்பர். அப்போ பி பை கியூ என்று விவரிக்கப்படுகிறது. அங்கே பி அண்ட் கியூ ஆர் இன்டிஜர்ஸ், பியும் கியூ இன்டிஜர்ஸு. ஆனால் ஒரு கண்டிஷன், அண்டு கியூ இஸ் நாட் 0, கியூ வந்து 0வாக இருக்கக்கூடாது. இதுதான் ரேஷனல் நம்பர். ரைட்டா? There are infinitely many rational numbers between two real numbers. அதாவது ரெண்டு ரியல் எண்களுக்குள்ள ஏகப்பட்ட ரேஷனல் நம்பர்கள் இருக்கும். அப்படின்னா ரெண்டு ரியல் எண்களை எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு நடுவில் ஏகப்பட்ட இருக்குது. ஆமாம், ஏன்னா கச்சக்கம் இருக்கிற ஃப்ராக்ஷன்ஸ் ஃபுல்லாக ரேஷனல் நம்பர் தானே. அப்போ ஆன்சர் இஸ் இன்ஃபைனைட். ரைட்டா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர், எக்ஸ் இஸ் ஏ ரேஷனல் நம்பர். ரைட்டா? அப்போ இதை பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வரி ரேஷனல், அதாவது எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பரில் இருக்கிறது. ரைட்டா? எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், எக்ஸ் இஸ் ஏ ரேஷனல் நம்பர். எக்ஸ் நேச்சுரல் நம்பர்னு சொன்னாலே இந்த 1 + 1 2 ரைட்டா? ஆனால் ரேஷனல் நம்பர்னால் அதுவும் நேச்சுரல் நம்பரும் ரேஷனல் நம்பர் தான். ஏன்னா பெருசு இல்லையா அது, ஒன்று போகப்போ வந்துட்டு இருக்கோம். உதாரணம் நான் சின்னதுலேருந்து எடுத்துக்கோங்க. நேச்சுரல் நம்பர் +1 +2 இப்படி தான் போயிட்டுருக்கோம். அப்போ ஹோல் நம்பர் அதுக்கு ஒரு 0, நேச்சுரல் நம்பர் கூட ஒரு 0 சேர்த்துக்கணும். எவ்வளோ நேச்சுரல் நம்பர் இருக்கோ 1 + 0 சேர்த்து. அப்போ இன்டிஜர்ஸ்னால் இந்த ஹோல் நம்பர் எல்லாத்தையும் எடுத்துக்கணும், கீழே மைனஸையும் எடுத்துக்கணும். அப்போ இந்த ரெண்டுமே இருக்குது. இன்டிஜருக்குள்ளே நேச்சுரல் நம்பர் இருக்குது, ஹோல் நம்பர் இருக்குது, இது போக மைனஸே இருக்கிறது. அடுத்து ரேஷனல் நம்பர்னால் இந்த எல்லாமே இருக்கும். இன்டிஜர் ஃபுல்லாக ரேஷனல் நம்பரில் தான் வரும். அது போக ஃப்ராக்ஷன் வரும், பி பை கியூ, வேர் பி அண்ட் கியூ ஆர் இன்டிஜர்ஸ், கியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இதுதான் ரேஷனல் நம்பர். புரிஞ்சுதா? அப்போ நேச்சுரல் நம்பரும் ரேஷனல் நம்பரில் தான் வரும். அதுக்கடுத்து இர்ரேஷனல் நம்பர் ஒன்று, இந்த பை இதெல்லாம் இருக்குது இல்லையா, அது இர்ரேஷனல் நம்பர். இப்போ ரியல் நம்பர்னு வந்தேன்னா எல்லா எண்களும் அது ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர், நேச்சுரல் எல்லாத்தையும் நம்ம ரியல் நம்பர்னு சொல்லலாம். அப்போது எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பரில் எக்ஸ் இருக்கிறது. ஆனால் எக்ஸ் இஸ் ஏ ரேஷனல் நம்பர், அது ரேஷனல் நம்பராகவும் இருக்கிறது. அது ரெண்டு இருக்குத்தானே அது செய்யும். அப்போ எவ்வரி நேச்சுரல் நம்பர் எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் என் அப்படின்னா இஸ் எ ரேஷனல். எந்த ஒரு நேச்சுரல் நம்பராக இருந்தாலும் ரேஷனல் நம்பருக்குள்ளே தான் இருக்கும். ரைட்டா? அதான் சொல்ல எவ்வரி நேச்சுரல் நம்பர் ஈஸ் இருக்கிறது எக்ஸ். அதான் சொல்கிறான் எக்ஸ்பிளனேஷன். எவ்வரி நேச்சுரல் நம்பர் எக்ஸ், அந்த எக்ஸுன்றது ஒரு வேல்யூ. எந்த நேச்சுரல் நம்பராக இருந்தாலும் எலிமெண்ட் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர் இருந்ததுன்னா இஸ் எ ரேஷனல், அது ரேஷனல் நம்பர் தான். நேச்சுரல் நம்பர் எல்லாமே ரேஷனல் நம்பர் தானே. அதே மாதிரி அது ஏன்னா ரேஷனல் நம்பருக்குள்ளே தான் நேச்சுரல் நம்பரே இருக்குது. அதான் சொல்கிறான் எவ்வரி நேச்சுரல் நம்பர் எக்ஸ் இஸ் எலிமெண்ட் ஆஃப் என் இஸ் ரேஷனல் சின்ஸ். ஏன்னா இட் கேன் பி ரிட்டன் ஆஸ் எப்படி எழுதப்படுகிறது அப்படின்றது இந்த எக்ஸ் பை இது என்ன எழுதியிருக்கான். இது தேவையில்லை, இந்த ப்ராக்கெட்டில் போட தேவையில்லை. த செட் என் இட் செல்ஃப் ஏ இன்ஃபினிட்டி. நீங்கள் அதை மட்டும் போட்டு ப்ராக்கெட்டில் போட தேவையில்லை. த செட் என் செட்டு வந்து இட் செல்ஃப் ஏ இன்ஃபினிட்டி. அதுக்கு ஒரு முடிவு கிடையாது. போதுமா? ஆன்சர் இஸ் இன்ஃபினிட். புரியுதா? ஆன்சர் வந்து இன்ஃபைனைட். முடிஞ்சது. இதுவரை தான் இந்த இதுக்கு ஆன்சர்.